ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சம்பா ரவை கடலைப்பருப்பை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டின்னர் இப்படி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி. மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் சம்பா ரவை எடுத்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதில் 1/4 கப் தயிர் சேர்த்து 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. சம்பா ரவை தயிரும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு கட்டாயமாக இதை ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா வரும். அதே போல் இன்றைக்கி சம்பா ரவைக்கு பதிலாக வெள்ளை ரவை எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கருகிடக்கூடாது. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பூண்டு குட்டி குட்டியாக ஒரு 8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. புளி சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு மிளகாயெல்லாம் நல்லா வதங்கணும், அதுக்காக நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணியாக வச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே தாளித்து இதில் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இல்லைன்றதுனால நான் கொத்தமல்லி இலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து தாளிச்சிங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். சட்னி ரெடி ஆகிடுச்சு, அது ஓரத்துலேயே இருக்கட்டும். நான் வந்து சம்பா ரவை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன். பருப்பு நல்லாவே ஊறியிருக்கு. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த கடலைப்பருப்பு கூட இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சம்பா ரவையை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால சம்பா ரவை வந்து தண்ணியாக தெரியுது. மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறி தான் வந்திருக்கு. இப்போ இதில் சேர்த்துட்டு தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக அரைச்சிட்டிங்கன்னா மட்டும் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். வெங்காயம் 1 2 அரைப்படலைன்னு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தோசை சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா வெள்ளை ரவை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்கோங்க. பன்னீர் இருந்தால் பன்னீர் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
தோசை தவா நான் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம். மாவு நான் வந்து கொஞ்சம் திக்கான தோசையாக ஊற்றுறேன். இந்த மாவு வந்து மெலிசாக ஊற்றினாலும் அருமையாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம கல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகும். திக்காக ஊற்றிருக்கிறதுனால இது குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. புளிக்க வைக்கலையே அதில் கடலை மாவு சம்பா ரவை சேர்த்து செய்கிறவே நல்லா இருக்குமான்னு டவுட்டே வேணாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சைடும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க வெங்காய தக்காளியை. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் பன்னீர் துருவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னிக்கு பதிலாக சாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மெலிசாக நான் தோசை ஊற்றி காட்டுறேன். மெலிசாக எவ்வளோ பெரிய தோசை வேணாலும் ஊற்றலாம். சூப்பராக வரும். மாவு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு மட்டும் குக் ஆனால் போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு சைடோட நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. அல்லது இன்னொரு சைடு திருப்பி போடுறதா இருந்தாலும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வேகட்டும். இது வந்து மெலிசாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்திடுங்க. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனில். இப்போ இந்த தோசையும் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு இந்த தோசைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த சட்னி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு எந்த சட்னி வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தோசை ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான். அதே போல் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி காரர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.